Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிநாடு ஸ்டைலில் இன்னைக்கு ஒரு சிக்கன் கறி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் ஒரே ஒரு பிரியாணி இலையை பிச்சு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 ஏலக்காய், ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கல்பாசி, 2 பட்டை துண்டு, ஒரு 3 லவங்கம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கல்பாசி கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா கல்பாசி சேர்க்கும் போது இந்த செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம செய்யும் போது இந்த கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இது ஃபுல்லாக வறுக்க வேண்டாம், ஏன்னா நம்ம அது கூட இன்னும் சில பொருட்கள் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு தேங்காவை நீங்கள் துருவி சேர்த்தீங்க அப்படின்னா அரைக்கிறதுக்கும் நல்லா இருக்கும், அதே மாதிரி வறுக்கிறதுக்குமே சீக்கிரமாக வறுப்படும். ஸோ ஒரு 1/4 கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ 2 பத்தை தேங்காய் நான் சில்லு சில்லாக எடுத்து சேர்த்துக்கிறேன். ஸோ நீங்கள் துருவி சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/4 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம சிக்கன் கறி பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1 சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இதெல்லாமே லைட்டாக நல்லா வறுபட்டு வரட்டும். இது கூட காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ காஞ்ச மிளகாவோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2-3 காஞ்ச மிளகா சேர்த்துட்டு இதை ஆற வச்சுட்டு கொஞ்சம் இந்த மசாலாவை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு மண் சட்டி தான் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. முடிஞ்சால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சோம்பு, சீரகம், 2 மிளகு பேருக்கு சேர்த்தா போதும், அதிகமாக மிளகு சேர்க்க வேண்டாம். ஆல்ரெடி நம்ம அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால இதில் சும்மா ஒரு 4 மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். சப்போஸ் சின்ன வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 15 சின்ன வெங்காயம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெங்காயத்தோட கலர் நல்லா ப்ரௌன் கலராக ஆகுற மாதிரி நீங்கள் வதக்குனீங்க அப்படின்னா இந்த சிக்கன் கறியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். நல்லா ஹோட்டல் ஸ்டைல்லையும் இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இதில் நம்ம வதக்கிறதுக்கு இன்னும் நல்லா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே அந்த கலர் நல்லா மாறி வரும். ஸோ ஓரளவுக்கு நல்ல கலர் ப்ரௌன் கலர் மாறினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஸோ இது வெங்காயமும் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்குச்சு அப்படின்னா தான் அந்த ஒரு கிரேவி உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அப்படிங்கனால இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா பழுத்த தக்காளியா இருந்தால் ஓரளவுக்கு சீக்கிரமாகவே வதங்கிரும். அப்படி இல்லை அப்படின்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டிங்க அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக உங்களுக்கு நல்லா வதங்கி மேலே அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வதங்கி வரணும். ஸோ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தான் இதில் நம்ம மசாலா எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். இப்போ ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் ரொம்ப காரம் சாப்பிட மாட்டோம், அப்படிங்கிறனால இந்த அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மிளகு சேர்த்துருக்கோம், காஞ்ச மிளகாவும் சேர்த்து அரைச்சிருக்கோம். லாஸ்ட்டில் ஃபைனலாக இன்னும் நம்ம ஒரு சில பொருட்கள் சேர்க்கும் போது அதோட காரமும் நம்மளுக்கு இதில் கண்டிப்பாக ஏறும். ஸோ அதனால பார்த்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ 2மே சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா, ஸோ அந்த மசாலாவை சேர்த்துட்டு இப்போ நம்ம அதையும் வதக்கிக்கலாம். இப்போ நான் அரைச்ச மசாலாவோட தன்மை பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். ஸோ நல்லா அரைச்சதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும்.
இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நம்ம தண்ணியோ எதுவுமே நம்ம வந்து இதில் ஆட் பண்ண வேண்டாம் ஸ்டார்டிங்கில். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த மசாலா வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி வரும். இப்போ நம்ம செட்டிநாடு ஸ்டைல் நம்ம வந்து இந்த சிக்கன் கறி பண்ணுறதுக்கு நம்ம அரைக்கிற மசாலா இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் கரெக்டாக அரைச்சி நீங்கள் நல்லா வதக்கி செய்யும் போது தான் அந்த டேஸ்ட் உங்களுக்கு ஒரிஜினலாக உங்களுக்கு டேஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை நம்ம சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 3/4 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருந்தேன். ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாகவே நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மசாலா கூட நல்லா சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது தண்ணி எதுவுமே நம்ம ஊற்றக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு சிக்கன்லேயே தண்ணி விடும். ஸோ அதனால இந்த மசாலா கூட சேர்ந்து அந்த சிக்கன் வேகும் போது அந்த தண்ணி எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த டேஸ்ட் வந்து நல்லா அந்த சிக்கனுக்குள்ளே வந்து நல்லா இறங்கி வரும். ஸோ அதுக்காக தான் ஸ்டார்டிங்கில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இப்போ அந்த மசாலா கூட சேர்த்து நல்லா பெரட்டி இந்த மாதிரி நல்லா மூடி போட்டு வச்சுருவோம். ஸோ அது நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா அந்த சிக்கனில் உள்ள தண்ணி ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெளியில் வந்து அந்த மசாலாவுக்கு ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வந்து அடி பிடிக்காமல் கரெக்டாக உங்களுக்கு ப்ரொசீஜர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து தண்ணி வந்து அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு நீங்கள் இப்போ அந்த நம்ம அரைச்ச மசாலாவுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து தண்ணி சேர்க்கணும். அதுக்காக அதிகமாக நீங்கள் தண்ணி சேர்த்துட்டாலுமே அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது இல்லையா. ஸோ அதனால் அந்த கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தாப்பில் நம்ம பார்த்துட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சப்போஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டில் தண்ணி ஆட் பண்ணாலுமே அந்த டேஸ்ட்டை வந்து பேலன்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம முதல்ல தண்ணி ஆட் பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லா உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நான் மறுபடியும் எனக்கு கொஞ்சம் கிரேவி கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா ஒரு மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இது கூட வந்து இந்த டேஸ்ட் இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி ஒரு சிக்கன் மசாலா இருக்குல்லையே, நம்மளுக்கு ஆச்சி சிக்கன் மசாலா, அதிலிருந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஸோ இன்னுமே அந்த டேஸ்ட் நல்ல வாசனையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஆச்சி பிராண்டில் தான் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மசாலா வந்து நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ எல்லாத்தையுமே. இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இதெல்லாமே நம்ம இப்போயே ஆட் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ லாஸ்ட்டு ஃபைனலாக வந்து கொஞ்சமாக மிளகு ஜீரக பொடி இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் நான் ஆட் பண்ண வேண்டிய பாக்கி இருக்குது. ஸோ அது மட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக வந்து நீங்கள் மிளகு ஜீரக பொடி சேர்க்கும் போது இன்னும் லாஸ்ட் ஃபைனல் டச்சாக சேர்க்கும் போது அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா கமன்னு வாசனையாக இருக்கும். அந்த ஒரிஜினலாக அந்த செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி வந்து உங்களுக்கு வாசனையோடு உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிரும். இப்போ உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செஞ்ச செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இது வரைக்கும் நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.